Hi students, welcome to SEMAS classes. Application of PDE. இங்க one dimensional heat equationல ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்க்க போறோம். இதான் question. A uniform bar of length centimeter through which heat flow is insulated at its sides. The ends are kept at zero temperature. If the initial temperature at the interior points of the bar is given by 2 into 10x minus x square between 0 less than x less than 10. Find the temperature distribution in a bar after time t. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற question. என்ன சொல்றாங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் பார் அதோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், அதோட ரெண்டு எண்டையும் இன்சுலேட் பண்ணி டெம்பரேச்சர் 0 இருக்கிற மாதிரியே வச்சிருக்கிறாங்க. இன் பிட்வீனில் அந்த பாரோட டெம்பரேச்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, அதாவது 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10ல் எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா 2 இன்ட்டு 10x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அட் பர்டிகுலர் டைம் டீயில் அந்த பாரில் இருக்கிற டெம்பரேச்சர் என்னன்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதான் கொஸ்டின். இப்போது இதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து இதை வந்து ஜென்ரலைஸ்டு ப்ராப்ளமாக எடுத்துக்கிறேன். அப்படின்னா வாட் எவர் லென்த் தே மே கிவ் அதை வந்து எல்லுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ லெட் எல் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். இப்போ 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எல்ன்றதுனால இந்த வேல்யூ வரா மாதிரி எல் வரா மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் நான் மாற்றி எழுதணும். அதை எப்படி எழுதுறதுன்றதை நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது பார்ப்போம். முதல்ல இது வந்து ஹீட் ஃப்ளோ யூனிஃபார்ம் பார் ராட் அப்படின்னு வந்ததுன்னா ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் என்னன்றதை எழுதுவோம். டோ யூ பை டோ டி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதுக்கு பாசிபிள் சொல்யூஷன் இருக்குது. அது வந்து மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் செப்பரபிளில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ இதோட பாசிபிள் சொல்யூஷனை வந்து நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா u இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் டீயில் வரும். ஸோ அதனால் u ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு a e power px plus b e power minus px into e power alpha square p square t வரும். இது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது சொல்யூஷன் u of x comma t equal to a cos px plus b sin px into e power minus alpha square p square t வரும். இது ரெண்டாவது சொல்யூஷன். மூணாவது u of x comma t equal to ax plus bன்னு வரும். இதுதான் சொல்யூஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ப்ராப்ளத்தை இந்த சொல்யூஷனில் ஒன்று சூட்டபிளாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன், த எண்ட்ஸ் ஆர் கெப்ட் அட் 0 டெம்பரேச்சர் அப்படின்னா u ஆஃப் 0 கமா டி. நான் லென்த் எண்ட்ஸுன்னா பார் லென்த்தை வந்து நான் எல்லுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 அண்ட் எண்டிங் பாயிண்ட்டும் எல் ஆகிடும். அப்போ u ஆஃப் 0 கமா டி வந்து 0 ஃபார் ஆல் டி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் u ஆஃப் எல் கமா டியும் இங்கே 0 ஃபார் ஆல் டி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அடுத்தது u ஆஃப் எக்ஸ் கமா 0, அதாவது இனிஷியலாக இந்த டெம்பரேச்சர் இந்த இனிஷியல் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டி 0வாக இருக்கும் பொழுது இந்த டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்கு 2 இன்ட்டு 10x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நான் என்ன சொன்னேன், இதை நம்ம வந்து எல் வந்து 10ன்னு எடுத்துருக்கிறதுனால கணக்கு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 2 இன்ட்டு எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த பவுண்டரி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதின 3 சொல்யூஷன்ஸில் சூட்டபிள் சொல்யூஷன் எதுன்னா u of x comma d equal to a cos px plus b sin px into
e power minus alpha square p square t. இதான் suitable boundary condition. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சொல்யூஷனில் இந்த 3 பவுண்டரி கண்டிஷனை நான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி a வேல்யூ, p வேல்யூ, b வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பாக போட போகிறோம். முதல்ல ஒரு பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணி ஒரு வேல்யூவாக கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். இதில் ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் u ஆஃப் 0, t ஈக்குவல் டு 0. இதை நான் இங்கே அப்ளை பண்ணேன்னா, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 0, டீக்கு பதிலாக t போட்டோம்னா u ஆஃப் 0, t ஈக்குவல் டு காஸ் 0 1 ஆகிடும். அப்போ ஏன்னு வரும். இங்கே சைன் 0 0. அப்போ 0 இன்ட்டு b 0 ஆகிடும். அப்போ a ப்ளஸ் 0 ஏன்னு வரும். இன்ட்டு டீக்கு பதிலாக t தான் போடுறோம். அப்போ e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் p ஸ்கொயர் t ஈக்குவல் டு 0. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு வருது. நமக்கு தெரியும் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி 0 வந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு நம்பர் வந்து 0வாக இருக்கணும். அப்படின்னா இங்கே நான் இதை 0வாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது 0ன்னா இந்த e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் p ஸ்கொயர் t 0 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாகவே u ஆஃப் x, t வந்து 0ன்னு வந்துடும். அப்போ எதுக்கு 0 பாசிபிள் இல்லை? e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் p ஸ்கொயர் tக்கு 0 பாசிபிள் இல்லை. இந்த 2 நம்பரில் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சுன்னா we get a ஈக்குவல் டு 0. இப்போது a கண்டுபிடிச்சிட்டோம். ஏவை இதில் போடுவோம். Substituting a equal to 0 in equation 1, we get u of x, t equal to 0 போட்டோம்னா b sin px into e power minus alpha square p square t. இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ இதில் ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணோம். என்ன பார்த்துருக்கோம்? எண்ட் பாயிண்ட்ஸில் 0 டெம்பரேச்சர். இனிஷியல் பாயிண்ட்ஸை ஆல்ரெடி போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எண்ட் பாயிண்ட்ஸில் போடணும். ஸோ அப்ளையிங் செகண்ட் கண்டிஷன் u ஆஃப் l, t ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 2. அதாவது எக்ஸுக்கு பதிலாக எல் போடணும். போட்டோம்னா u ஆஃப் l, t ஈக்குவல் டு b இன்ட்டு சைன் pl இன்ட்டு e பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் p ஸ்கொயர் t ஈக்குவல் டு 0. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம் ஈக்குவல் டு 0. ஆல்ரெடி இது 0 இல்லைன்னு பார்த்துட்டோம். அப்போது எய்தர் we get b equal to 0 or sin pl is equal to 0. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் 0வாக இருக்கணும். இப்போ b 0ன்னு எடுத்துப்போமே. b 0ன்னு எடுத்துகிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் u of x, t equal to 0ன்னு வந்துடும். which is a trivial solution. அதனால் b not equal to 0. This implies நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. sin pl is equal to 0. இப்போது sin pl is equal to 0லேருந்து நம்ம pயோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே பக்கம் நம்பர் இருக்குது. we cannot equate. ஸோ அதனால் 0 வரத்துக்கான ஜென்ரல் சொல்யூஷனை எழுதுவோம். sin n pi equal to 0. இதை இப்போ இப்படி எழுதிக்கலாம். sin pl is equal to sin n pi. This implies that pl is equal to n pi. This implies p equal to n pi by l. இப்போ substitute p equal to n pi by l in equation 2. போட்டால் we get u of x, t equal to b into sin n pi x by l. அப்புறம் e power minus alpha square n square pi square t by l square. pக்கு பதிலாக n pi by l நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். ஞாபகம் வச்சுப்போம். we have 3 conditions. எப்பயுமே லாஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷன்னா மீனிங் என்ன? இது ஏதோ ஒரு பாயிண்டில் அதோட டெம்பரேச்சரை நம்ம வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கலாம். த்ரூ அவுட் த ஸ்ட்ரிங்கில் மொத்தமான எல்லா பாயிண்ட்ஸையும் நான் ஆட் பண்ணணும். therefore the general solution is given by u of x, t equal to summation n equal to 1 to infinity
bn ஏன்னா இது nth ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்குன்னு வச்சுப்போம், இது nth பாயிண்ட்டுக்கு. ஸோ bn sin n pi x by l e power minus alpha square n square pi square t by l square. இப்போ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ எனக்கு bn வேல்யூவை கண்டுபிடிச்சோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுக்கு தேர்ட் பவுண்டரி கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணணும். தேர்ட் பவுண்டரி கண்டிஷன் டீக்கு 0 போடணும். u of x, 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா that is equal to என்ன கொடுத்துருக்கு நமக்கு 2 into இனிஷியல் டெம்பரேச்சர் நம்ம 10 தான் எல்லுன்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ 2 into lx minus x square இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get u of x, 0 is equal to summation n equal to 1 to infinity bn sin n pi x by l e power 0 1 ஆகிடும். டீக்கு 0 போட்டோன்னா e power 0 வந்து 1 ஆகிடுச்சு. that is equal to இந்த வேல்யூ இதை நான் f of xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ். ஸோ அப்போது இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனோட ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸை 0 to Lல ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த bnனை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 0 to Lல ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் f of xஐ கண்டுபிடிச்சோம்னா we get இந்த bnனும் இந்த bnனும் தான் ஈக்குவல் ஆகும். ஸோ bnனுக்கான ஃபார்முலா 2 by L இன்டகிரல் 0 to L f of x into sin n pi x by L into dx. இங்கே f of x என்னன்னு பாருங்க, 2 into lx minus x square. அப்போ அந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா we get 4 by L into 0 to L f of x. இந்த டேர்மை எழுதிட்டா மாத்திரம் போதும். lx minus x square into sin n pi x by L into dx. இப்போ இதை பெர்னோலியில் இன்டகிரேட் பண்ணால் we get the solution. நமக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம் இருந்ததுன்னா ஒரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகணும், இன்னொன்று இன்டகிரேட் பண்ணிக்கிட்டே போகணும். u is equal to lx minus x square. இப்போ u dash இங்கே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get L minus x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அடுத்தது u டபுள் டேஷ் எல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா 0 ஆகிடும், மைனஸ் 2x வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணால் 2ன்னு வரும். இப்போ அடுத்தது u ட்ரிபிள் டேஷ் 0. இப்போது the rest of the term we called as dv. இப்போ v1ன்னா இதை இன்டகிரேட் பண்ணணும். இப்போது v1 is equal to என்ன ஃபார்முலா u v1 minus u dash v2. So v1 is equal to integral sin n pi x by L into dx. Integral of sin nx dx is equal to minus cos nx by n. அதாவது x கூட என்ன இருக்கோ அதை டினாமினேட்டரில் எழுதணும். அப்போ எப்படி வரும், மைனஸ் காஸ் n pi x by L by n pi by Lன்னு வரும். இப்போது அடுத்தது v2 இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை நான் இன்டகிரேட் பண்ணணும்னா we get காஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன், இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்கிறதுனால எழுதிக்கிறேன், மைனஸ் சைன் n pi x by L by ஆல்ரெடி இங்கே n pi by L இருக்குது, இன்னொரு n pi by L வந்துச்சுன்னா n ஸ்கொயர் pi ஸ்கொயர் by L ஸ்கொயர். அடுத்தது v3 இப்போ அகெயின் இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் மைனஸ் சைன் n pi x by L by n pi by L the whole square dx is equal to அகெயின் சைன் இன்டகிரேட் பண்ணும்பொழுது மைனஸ் காஸ் வரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். So cos n pi x by L by n pi by L the whole cube. இப்போ ஃபார்முலாவில் எழுதுகிறேன் uv1 எப்படி வரும், இந்த 4 by L வெளியே வச்சுக்கிட்டேன். uv1 u இதான் v1 இப்போ தான் இன்டகிரேட் பண்ணி பார்த்தோம், மைனஸ் u dash L மைனஸ் 2x இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் n pi x by L by n ஸ்கொயர் pi ஸ்கொயர் by L ஸ்கொயர். இதுக்கு லிமிட் 0 to L வரும் பாருங்கள். அதுக்கு அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு இங்கே இதை இன்டகிரேட் பண்ணோம், காஸ் n pi x by L by n cube pi cube by L cube. அதுக்கு லிமிட் 0 to L. இப்போது இதில் சைன் வரும்பொழுது லிமிட்டை முதல்ல அதுக்கு செக் பண்ணிப்போம். சைன் n pi எக்ஸ்க்கு பதிலாக L போட்டோம்னா சைன் n piன்னு வரும். சைன் n pi வேல்யூ 0. இப்போ 0 into this 0 ஆகிடும். ஸோ அப்பர் லிமிட் 0. Similarly, when I substitute sin 0, sin 0 ஆகிடும்.
ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் ஆஃப் திஸ் வேல்யூ பிகம் 0. இப்போ இதுக்கு மாத்திரம் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 4/L. இங்கே நான் இது லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை சைனோட வெளியெடுத்துறேன். இப்போ -L/n/யை வெளியெடுத்துட்டா அப்பர் லிமிட் எக்ஸ்க்கு பதிலாக எல் போடணும். L² - L² 0 ஆகிடும். 0 into this 0 minus எக்ஸ்க்கு பதிலாக 0 போடுறோம். போட்டோம்னா 0 - 0வும் 0ன்னு வரும். அகெயின் cos 0 1 ஆகிடும். அப்போ 0 into 1 again that is also 0. ஸோ இது 0 ஆகிடுச்சு. இந்த டேர்ம் ஆல்ரெடி 0ன்னு பார்த்துட்டோம். இப்போ இங்கே -2L³/n³ இன்ட்டு அப்பர் லிமிட் போட்டோம்னா cos n/, மைனஸ் லோவர் லிமிட் போட்டோம்னா cos 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த டேர்ம் மொத்தமாகவே 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த 4/L அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே -2L³ இன்ட்டு cos n/, வேல்யூ -1/n மைனஸ் cos 0 வேல்யூ 1. திஸ் இஸ் ஈக்குவல் டு -8L² into -1/n minus 1, which is equal to, இது எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள், -8L²/n³/3. இப்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா n ஈவனாக இருந்ததுன்னா இது +1 ஆகிடும். 1 - 1 0. இப்போ n ஈவனாக இருந்ததுன்னா, n ஆடாக இருந்ததுன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. இப்போ -1 இங்கே ஒரு -1 -2ன்னு வரும். if n is odd மல்டிப்ளை பண்ணால் 16L²/n³/3, where n is equal to 1, 3, 5 etc. Therefore the general solution is, இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், Lக்கு பதிலாக நம்ம 10 போடணும். அப்போ இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் எழுதணும்னா summation n is equal to odd number, so 1, 3, 5 to infinity. bn தான் நம்ம இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். 16L², L²னா 100. அப்போது 1600/n³/q sin n/x/10 into e power minus alpha square n² pi² t/Lக்கு பதிலாக 10 போட்டால் 100. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.